ஹலோ வியூவர்ஸ், அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் சாமுண்டீஸ்வரியை அட்டாக் பண்ண 4 ரவுடிங்க கோவிலுக்கு வராங்க. இந்த இடத்துல ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நடுநடுங்கி போய் நின்னாலும் சாமுண்டீஸ்வரி மட்டும் ரொம்ப தைரியமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கையில் துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணாலும் அந்த இடத்துல இன்னொரு ரவுடி என்ன பண்ணுறான், கட்டையை வீசி துப்பாக்கியை கீழே விழ வைக்கிறான். அடுத்த செகண்ட் கத்தியால் குத்த ஓடி வரும்போது அந்த தடுத்து நிறுத்துறது கார்த்தியா தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீனை கொடுத்துருப்பாங்க. ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கார்த்தி மேலே தான் சந்தேகப்படுறாங்க. நாங்கள் கோவிலில் தான் இருக்கோம், கத்தியால் குத்த வர போகிறாங்க அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கரெக்டான டைமிங்க்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன், சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் செகண்ட் சான்ஸ் அப்படின்றது நான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது, முதல் முறையாக உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துரு, நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி 2வது முறையாக ஆஃபர் கொடுக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆனால் நான் வேலைக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த சர்பத் ராஜாவும் அவருடைய மருமகனும், அதாவது கார்த்தியோட மாமாவும் அந்த வீட்டு மருமகனும் என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை வேலைக்கு அழைக்கிற மாதிரி அழைக்கணும், ஆனால் அவன் வேலைக்கு சேரக்கூடாது. ஏன்னா இப்போவே சாமுண்டீஸ்வரியை கையில் பிடிக்க முடியலை, அவன் மட்டும் வேலைக்கு சேர்ந்துட்டானா அவள் சலங்கு கட்டி ஆடுவா, அதனால அவனை வேலைக்கு கூப்பிட்ற மாதிரி நான் கூப்பிட்றேன், ஆனால் அவன் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு பிளானை போட்டு அந்த கோவில்லையே கார்த்தியை மீட் பண்ணுறாங்க. ஸோ கார்த்திகிட்ட போயிட்டு, நீங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டீங்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி ஒரு நன்றி கூட சொல்லலை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்துருங்கன்னு அவருடைய மாமா கூப்பிட, ஆனால் அவருடைய மருமகன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் நாங்கள் ஒரு அடிமையாக தான் வாழ்கிறோன்னு சொல்லாமல் நாங்கள் இன்னும் சோப் போட்டு குளிக்கணும்னு கூட எங்கள் அத்தை தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அடிமையாக தான் வாழ்கிறோன்னு சொல்லாமல் அந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னதுமே, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் வேலைக்கு போனதும் கிடையாது, இனிமேல் போகிற ஐடியாவும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் வேலைக்கு சேர மாட்டேன்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி சொன்னதை கேட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இதுதானே அவங்களுக்கு வேணும். ஏன்னா சாமுண்டீஸ்வரி கிட்டே வேலைக்கு சேர்ந்தாக்க சாமுண்டீஸ்வரி ஆட்டம் இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பிளானை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் என்னை உயிரோடு விட்டது தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோடு இங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது 4 பேரும் கூட்டிட்டாங்க. அதாவது சாமுண்டீஸ்வரியோட 4 பொண்ணுங்களும் அந்த இடத்துல வந்துட்டாங்க. அம்மாவை கொல்ல முயற்சி பண்ணவங்களை கண்டுபிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு சுவாதி ஒரு பக்கம் சொல்ல, அதை பார்த்து ரேவதி சிரிக்கிறாங்க. அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சா போலீஸ்லேயே ஒப்படைப்பாங்க, அவனை போட்டு தள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சந்திரா வர்றாங்க. சாமுண்டீஸ்வரி கோவப்படுறதை பார்த்துட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்த செகண்ட் சந்திரா தன்னுடைய கணவருக்கு கால் பண்ணி லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. ஒரு காரியத்தை செய்ய போனால் அதை முழுசாக செய்து முடிக்க மாட்டீங்களா, அடிப்பட்ட பாம்பு விஷத்தை கக்கிற மாதிரி அவள் கக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, எல்லாமே பக்காவாக தான் பிளான் போட்டு செஞ்சோம், ஆனால் எவனோ ஒருத்தன் பிளானை சொதப்பிட்டான், என்ன பண்ணுறதுன்னு அவரும் ஒரு பக்கம் சொல்ல, நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, ஏன்னா அவள் ரொம்ப கோவத்தில் இருக்கா, நாங்கள் 2 பேரும் ஒரு வயிற்றில் தான் பிறந்தோம், அவளுக்கு மட்டும் மாலை மரியாதையெல்லாம் கிடைக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்கல, சரி அவளை போட்டு தள்ளிட்டாவது அந்த இடத்துக்கு நம்ம வரலான்னு பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஸோ அவள் பயங்கர கோவத்தில் இருக்கா, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து போகிறாங்க. போன அடுத்த செகண்ட் வீட்டில் கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆகுனதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க 4 பேரும் பயந்து போகிறாங்க. ஏன்னா கோவில் அட்டாக் பண்ண ரவுடிங்க வீட்லேயும் அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேரும் பயந்து போக, சரி நான் போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டு வாரேன்னு சொல்லிட்டு மருமகன் போகிறான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்ததுமே இவங்களுடைய பயம் அதிகமாகுது. அந்த நேரம் பார்த்து வெளியில் ஏதோ கார் சத்தம் கேட்க எல்லாருமே அதிர்ந்து போய் வெளியில் வாசலை எட்டி பார்க்குறாங்க. வெளியில் ஒரு கார் நிற்கிது. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அந்த காரு யாருடையதாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி எபிசோட். சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமல்ல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அக்னி சிறகு.